ஹாய் யோஸ், இன்றைக்கி நம்ம ஆதித்ய ஹிருதயத்தோடைய சாப்டர் 4 ஸ்லோகத்தோடைய அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சர்வ மங்கள மாங்கல்யம் சர்வ பாப பிரணாசனம் சிந்தா சோக பிரசமனம் ஆயுர்வர்தனம் உத்தமம். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோமா? இந்த ஸ்தோத்திரம் மிகவும் உத்தமமானதும் விரைவில் பலனளிக்கக்கூடியதும் அனைத்து மங்களகரமான விஷயங்களுக்கும் மங்களத்தை தருவதும் அனைத்து விதமான பாவங்களையும் மன குழப்பங்களையும் நிர்மூலமாக்குவதோடு தீர்க்க ஆயுளையும் அழிக்க வல்லதாகும். இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் திருப்பி இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை பார்த்துருவோம். சர்வ மங்கள மாங்கல்யம் சர்வ பாப பிரணாசனம் சிந்தா சோக பிரசமனம் ஆயுர்வர்தனம் உத்தமம். ஸ்லோகத்திலே அர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா? சிந்தா சோக பிரசமனம், மனக்குழப்பங்கள், அதனால் இருக்கக்கூடிய குளறுபடிகள் இதெல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறார். தீர்க்க நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த ஸ்லோகத்தின் மூலியமாக ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணினா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மேற்கொண்டு ஆதித்ய ஹிருதயம் சாப்டர் 5 ஸ்லோகத்தோட அர்த்தம் ஸ்லோகத்தையும் சொல்லிவிட்டு மேற்கொண்டு அர்த்தத்தையும் பார்ப்போம். ரஷ்மிமந்தம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜயஸ்வ விவஸ்வந்தம் ஸ்ரீ பாஸ்கரம் புவனேஸ்வரம். ஸ்ரீங்கிற சப்தம் நான் விசேஷமாக உபயோகப்படுத்திக்கிட்டேன். ஸ்ரீ அங்கே கிடையாது, இல்லை. பாஸ்கரங்கிற பேர் ரொம்ப விசேஷமான பேர் சூரியனுக்கு, அதனால் ஸ்ரீன்னு சேர்த்துக்கிட்டேன். சரியா? பாஸ்கரம் புவனேஸ்வரம். இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்ப்போமா? லோகத்திற்கு நற்போடு தன் பொற்கிரணங்களை முழுமையாக பரப்பி உதிப்பவரும் தேவர்கள் அசுரர்கள் அனைவராலும் வழங்கப்படுபவரும் உலகின் ஒளியை கொடுப்பவரும் உலகத்திற்கு தலைவனாக வரும் எவர் வருகையால் அனைத்து பொருட்களும் பிரகாசிக்கிறதோ அந்த பிரத்யட்சமான சூரிய தேவனை வழிபடுவோமாக அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. சரியா? மேற்கொண்ட ஸ்லோகம் சாப்டர் 6 சர்வதேவாத்மகோ ஹ்யேஷ